வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் ஃபாரஸ்ட்னா என்ன அண்ட் ஃபாரஸ்டோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபாரஸ்ட்னா என்ன? ஃபாரஸ்ட்னா காடுன்னு நமக்கு தெரியும். இந்த ஃபாரஸ்டில் என்னென்னலாம் இருக்கும்? இந்த ஃபாரஸ்டில் கண்டிப்பாக மைக்ரோப்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். மைக்ரோப்ஸ் அப்படின்னா கண்ணுக்கே தெரியாத ஒரு டைனியான ஆர்கானிசம் இருக்கும். அண்ட் ஃப்ளவரிங் பிளான்ஸ், பூ பூக்கிற செடிகள் மரங்கள்லாம் இருக்கும். அண்ட் கிளைம்பர்ஸ், கிளைம்பர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, கிளைம்பர்ஸுமே ஒரு பிளான்ட் தான். அந்த பிளான்ட்டோடைய ஸ்டெம் ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால இந்த பிளான்ட் தான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சரான டென்ட்ரல்ஸை யூஸ் பண்ணி ட்ரீஸை கிளைம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய மணி பிளான்ட், வெத்தலை செடி, அப்போ இந்த பிளான்டோடைய ஸ்டெம் ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால என்ன பண்ணுது, ஒரு ஸ்டிக்கை சுத்திக்கிட்டோ இல்லைன்னா ஒரு மரத்தை சுத்திக்கிட்டோ அந்த செடி வளர்ந்து வளர்ந்து மேல் நோக்கி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ஸை தான் நம்ம கிளைம்பர்ஸ்ன்னு சொல்றோம். இந்த கிளைம்பர்ஸ் அப்படிங்கிறது ஃபாரஸ்ட்ல ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். அண்ட் வேற என்னெல்லாம் இருக்கும்? டென்ஸ் ஃபாரஸ்டா இருக்கும். அடர்ந்த காடு, நிறைய மரங்கள்லாம் இருக்கும். தென் ஸ்ட்ரப்ஸ் இருக்கும். ஸ்ட்ரப்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு பிளான்ட் தான். அபோவ் த கிரவுண்ட் பாத்தீங்கன்னா இந்த பிளான்ட்டோடைய ஸ்டெம் ரொம்பவே உட்டியா, மரம் போல. அண்ட் இந்த பிளான்ட் ஒரு ஸ்மால்ல இருந்து மீடியம் சைஸ் வரைக்கும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய நந்தியாவட்ட செடியா இருக்கட்டும், ரோஸ் பிளான்டா இருக்கட்டும், இதெல்லாமே ஸ்ட்ரப்ஸ் வகையை சேர்ந்தது. ஸோ அந்த மாதிரி சின்ன சைஸ்ல இருந்து ஒரு மீடியம் சைஸ் வரைக்கும் இருக்கும். அண்ட் இதோடைய ஸ்டெம் உட்டியா இருக்கும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ ஃபாரஸ்ட்ல நிறைய வைல்ட் அனிமல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஹோமா இந்த ஃபாரஸ்ட் இருக்கு. ஹேபிட்டட் டு த வைல்ட் அனிமல்ஸ். நெக்ஸ்ட், இந்த ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது என்விரான்மெண்ட்ல ஒரு இம்பார்ட்டண்டான காம்போனண்டா இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த ஃபாரஸ்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஃபாரஸ்ட்லாம் நிறைய இருக்கிறதுனால சுத்தி பார்க்க வராங்க, அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு வராங்க. அப்ப அது மூலியமா ரெவென்யூ ஜெனரேட் ஆகுது. அண்ட் ஆல்சோ இந்த ஃபாரஸ்ட் ஹியூமன் லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டா, வைட்டலா இருக்கு. அண்ட் இந்த ஃபாரஸ்ட்ல இருந்து நமக்கு நிறைய ரெனியூபிளான நேச்சுரல் ரிசோர்சஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. என்னென்ன ரெனியூபிள் நேச்சுரல் ரிசோர்சஸ் கிடைக்குதுன்னா, ஃபுட், வுட், ஃபாடர், ஃபைபர் அண்ட் மெடிசன். ஸோ இந்த மாதிரியான ரெனியூபிள் நேச்சுரல் ரிசோர்சஸ் நமக்கு ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்குது. ஸோ திஸ் ஃபாரஸ்ட் இஸ் அ மேஜர் ஃபேக்டர் ஃபார் த என்விரான்மெண்டல் கன்சர்ன். நெக்ஸ்ட், இந்த ஃபாரஸ்டோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது கார்பன் சிங்கா ஆக்ட் ஆகுது. அதாவது ஃபாரஸ்ட்னாலே மெயின்லி அங்க ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ் தானே இருக்கும். ஸோ இந்த ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ் என்ன பண்ணுதுன்னா, அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ஆக்சிஜனை கொடுக்குது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு கேஸை அப்சர்வ் பண்றதுனால இது நம்ம கார்பன் சிங்கா ஆக்ட் ஆகுதுன்னு சொல்றோம். அண்ட் இந்த ஃபாரஸ்ட் குளோபல் வார்மிங்கை ரெகுலேட் பண்ணுது அண்ட் ரெடியூஸ் பண்ணுது. குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது என்ன? கிராஜுவல் இன்க்ரீஸ் இன் த எர்த்ஸ் டெம்பரேச்சர். அதாவது பூமி வெப்பம் அடைகிறத தான் நம்ம குளோபல் வார்மிங்னு சொல்றோம். ஸோ ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ் இருக்கிறதுனால பூமி ரொம்ப வெப்பம் அடையாம ரெகுலேட் ஆகுது. அந்த வெப்பம் அடைகிறது அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும். அண்ட் இந்த ஃபாரஸ்ட்னால நமக்கு ரெயின்ஃபால், மழை பெய்யறது அதிகமாகும், இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இந்த ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது கேட்ச்மெண்டா இருக்கு ஃபார் வாட்டர் கன்சர்வேஷனுக்கு. இப்போ மழை பெய்யுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த வாட்டர் லேண்ட்ல படும். ஸோ லேண்ட்ல பட்டு அந்த பூமிக்கு அடியில, அதாவது கிரவுண்டுக்கு அடியில போகும், கிரவுண்ட் வாட்டரா இருக்கும். அண்ட் ஆல்சோ ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணும், அதுல இருக்கக்கூடிய ரூட்ஸ் வாட்டரை அப்சர்வ் பண்ணி தனக்குள்ள வச்சுக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ ஃபாரஸ்ட்ல நிறைய குளம்லாம் இருக்கும். அங்கங்க பாண்ட் எல்லாம் சின்ன சின்னதா இருக்க முடியும். ஸோ அதனால இந்த ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது வாட்டர் கன்சர்வேஷனுக்கு ஒரு கேட்ச்மெண்டா இருக்குது. அண்ட் ஆல்சோ
ஃப்ளட், லேண்ட்ஸ்லைட்ஸ் வராமல் இந்த மாதிரி நேச்சுரல் ஹசார்டஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணது ஃபாரஸ்ட்டை. வெள்ளம்லாம் ஃபாரஸ்ட்ல எங்கேயும் வர்றது நம்ம கேள்விப்படவே முடியாது. ஏன்னா ட்ரீஸ் எல்லாம் வந்து நிறையா இருக்கிறதுனால அது ஃப்ளட் எல்லாம் வராமல் வந்து நல்லா பார்த்துக்குது. அண்ட் நிலச்சரிவுகள்லாம் வந்து அங்கே ஏற்படாது. அண்ட் வைல்ட் லைஃபுக்கு இது ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ஹோமார் வந்து இருக்கிறது. அப்போ அதனால இது வந்து ஒரு ப்ரொடெக்ஷனை வந்து வைல்ட் லைஃப்க்கு வந்து கொடுக்குது. அண்ட் அட் லாஸ்ட் பாயிண்ட், இந்த ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ஒரு எக்கலாஜிக்கல் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுது. எக்கலாஜிக்கல் பேலன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, என்விரான்மெண்ட்டுக்கும் லிவிங் ஆர்கானிசத்துக்கும் ஒரு இன்டராக்ஷன் இருக்கு. அதுதான் நம்ம எக்கலாஜிக்கல் பேலன்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ அந்த இன்டராக்ஷன் இருக்குது. அண்ட் அந்த இன்டராக்ஷன் வந்து பேலன்ஸ் ஆகி மெயின்டைன் ஆகும். அண்ட் ஆல்சோ அந்த ஸ்டேட் ஆஃப் ஸ்டெபிலிட்டி இந்த எக்கோசிஸ்டமை தான் நம்ம வந்து எக்கலாஜிக்கல் பேலன்ஸ்ன்னு சொல்றோம். நெக்ஸ்ட், டீஃபாரஸ்டேஷன்னா என்ன அண்ட் டீஃபாரஸ்டேஷனுடைய எஃபெக்ட்ஸ் என்னென்ன, விளைவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, லார்ஜ் ஏரியா ஆஃப் ஃபாரஸ்ட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் வந்து டீஃபாரஸ்டேஷன். ஸோ டீஃபாரஸ்டேஷன் இட் ஸ்டார்ட்ஸ் வித் த லெட்டர் டி இல்லையா? அண்ட் டெஸ்ட்ரக்ஷன் இட் ஸ்டார்ட்ஸ் வித் த லெட்டர் டி. ஸோ ஃபாரஸ்ட்டை அழிக்கிறதுக்கு பேர் தான் வந்து டீஃபாரஸ்டேஷன்ங்கிறது. எதுக்காக இந்த டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறாங்க? ரீசன் என்னன்னா, இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர், அதாவது அக்ரிகல்ச்சரல் லேண்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அங்கெல்லாம் வந்து ஃபார்மிங் பண்ணுறாங்க. இது ஒரு ரீசன். இன்னொன்று அர்பனைசேஷன், தட் மீன்ஸ் ரூரல் ஏரியாஸ், அதாவது கிராமங்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த ஏரியாஸில் என்ன ஆகுது, அர்பனைஸ் ஆகுது. சிட்டிஸாக மாறும்போது, டவுன்ஸாக மாறும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ரீஸ், பிளான்ஸ் இதெல்லாமே வந்து அழிச்சிட்டு கட்டிடங்கள் வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம்ஸ், ரோட்ஸ், பில்டிங்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் வரும்போது ஃபாரஸ்ட்டை வந்து அழிச்சிடுறாங்க. அண்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். ஹைட்ரோ எலக்ட்ரிக் அப்படிங்கிறது என்னன்னா, தண்ணி, ஹைட்ரோ அதாவது வாட்டர்ல இருந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து தயாரிக்கிறதா வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். அப்போ இதுக்காண்டியும் வந்து ஃபாரஸ்ட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. அண்ட் நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஃபயர்னால அந்த ஃபாரஸ்ட் டெஸ்ட்ராய் ஆயிடலாம். இல்லைன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மவுண்டெயின் அண்ட் ஃபாரஸ்ட் ரூட்ஸ். ஃபாரஸ்ட்ல போய் நான் ரோடு போடுறேன், மவுண்டெயின்ல வந்து ரோட் போடுறேன், அந்த ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, அப்போ அதெல்லாம் வந்து மவுண்டெயின் ஏரியா தான். அப்போ அங்கெல்லாம் வந்து ரோடு போடுறாங்க இல்லையா? அப்போ அதுக்காண்டியுமே வந்து ஃபாரஸ்ட் அப்படிங்கிறத டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபாரஸ்ட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுனால என்ன ஆகுது, இட் பிகம் அ த்ரெட் டு த எக்கனாமி. அந்த எக்கனாமி அப்படிங்கிறது அடி வாங்கும். அண்ட் லைஃபோடைய குவாலிட்டி அப்படிங்கிறது குறையும். அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் த என்விரான்மெண்டோடைய ஃபியூச்சர் அப்படிங்கிறது கேள்விக்குறையாகும். எவ்ரி இயர் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் ஹெக்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் கவர் அப்படிங்கிறது லூஸ் ஆகிட்டே வருது. நெக்ஸ்ட், டீஃபாரஸ்டேஷனுடைய எஃபெக்ட்ஸ் என்னென்னலாம், அதாவது நம்ம ஃபாரஸ்ட்டை வந்து அழிக்கிறதுனால அதனால என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபாரஸ்ட்டை அழிக்கிறதுனால இட் வில் கிவ் ரைஸ் டு த எக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ். என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ளட். கண்டிப்பாக மழை பெஞ்சிச்சு அப்படின்னா வெள்ளம் வரும். ஏன் அந்த வெள்ளம் வருது? ஏன்னா ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது கேட்ச்மெண்ட்டாக வந்து இருந்துச்சு வாட்டர் கன்சர்வேஷனுக்கு. ஸோ ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய ட்ரீஸ், பிளான்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது கேட்ச்மெண்ட்டாக இருக்காது, ஃப்ளட், வெள்ளம் தான் வரும். அடுத்ததா சாயில் எரோஷன் வந்து வரும். ஸோ ட்ரீஸ் எல்லாம் இல்லை அப்படிங்கிறப்போ என்ன ஆகும்னா, மழை பெய்யும் போது மண்ணெல்லாம் வந்து அரிச்சிட்டு போயிடும். இந்த ட்ரீஸ் தான் வந்து சாயிலை ஹோல்ட் பண்ணி டைட்டாக வச்சிருக்கக்கூடியது. ஸோ எப்போ இந்த ட்ரீஸ் வந்து இல்லையோ அப்போ அந்த சாயில் அப்படிங்கிறது மழை பெய்யும் போது அடிச்சுட்டு போயிடும், சாயில் எரோஷன் ஏற்படும். அண்ட் டீஃபாரஸ்டேஷன்னால ட்ரக்ட், அதாவது வறட்சி ஏற்படும். அண்ட் வைல்ட் அனிமல்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக இறந்துரும். அவங்களுடைய ஹோம் இல்லை அப்படின்னா எப்படி இதெல்லாம் சர்வே பண்ண முடியும்? ஸோ அது இறந்துரும். தென் ஸ்பீஷியஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிரும். அதாவது இப்போ ரினோசரஸ் அப்படின்னா அந்த ரினோசரஸ் ஸ்பீஷியஸ் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக இறந்துருந்துச்சு அப்படின்னா அது நம்ம எக்ஸ்டிங்ஷன்னு சொல்லுவோம். அந்த ஸ்பீஷியஸே இல்லை, அவ்வளோதான், அழிஞ்சு போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வைல்ட் லைஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க ஆரம்பிக்கும். கடைசியாக வந்து அந்த ஸ்பீஷியஸே வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிரும். அடுத்ததா
பயோஜியோகெமிக்கல் சைக்கிள் அப்படிங்கிறது இம்பேலன்ஸ் ஆகும். பயோஜியோகெமிக்கல் சைக்கிள் அப்படிங்கிறது என்ன? பயோஜியோகெமிக்கல் சைக்கிள் அப்படின்னா கெமிக்கல் எலமெண்ட் அண்ட் காம்பனன்ட்ஸ் இது வந்து மூவ்மெண்ட் ஆகுது அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது பிட்வீன் த லிவிங் ஆர்கானிசம், அட்மாஸ்பியர் அண்ட் த எர்த் கிரஸ்ட். அப்போ இந்த மூணுத்துக்குள்ள இந்த கெமிக்கல் எலமெண்ட் அண்ட் காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறது மூவ் ஆகிக்கிட்டும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிக்கிட்டும் இருக்கிறத தான் நம்ம பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்னு சொல்றோம். மேஜர் பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள் வந்து இட் இன்க்ளூட்ஸ் கார்பன் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள் அண்ட் வாட்டர் சைக்கிள். இப்போ நம்ம டீஃபாரஸ்டேஷன்னா என்ன, அதோடைய எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட்டுக்கு கன்சர்வேஷன் எப்படிலாம் பண்ணலாம், அதாவது ப்ரொடெக்ஷன் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அண்ட் ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் அப்படின்னு ரெண்டு விதமாக இருக்கும். ஃபாரஸ்ட் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இது லீகலாக இந்த ஃபாரஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது பவுச்சிங், இல்லீகலாக வந்து வேட்டையாடுறது, அண்ட் ஹண்டிங், லீகலா வந்து வேட்டையாடுறது, இது எதுவுமே வந்து இங்க பண்ண முடியாது இந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்ல. ஓகேவா? அப்போ இந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்டோட ஏரியா வந்து 752.3 lakh ஹெக்டர் வந்து இருக்கு. அண்ட் இன்னொரு ஃபாரஸ்ட் வந்து ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட்டை கவர்மெண்ட் வந்து லீகலா வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க என்விரான்மெண்ட்டை கன்சர்வ் பண்றதுக்காண்டி. அண்ட் இதோட ஏரியா வந்து எவ்வளோ இருக்குன்னா 215.1 lakh ஹெக்டர் வந்து இருக்கு. ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கும் ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்டுக்கும் மேஜராக இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்ல வந்து லம்பரிங், அதாவது மரங்களை வெட்டுறது, கிரேசிங், ஆடு மேய்க்க விடுறது, அதாவது ஆடெல்லாம் வந்து கிராஸ் எல்லாம் சாப்பிடும் இல்லையா, அந்த மாதிரி கிரேசிங்காக. அண்ட் ஹண்டிங் அப்படின்னா வேட்டையாடுறது, இதெல்லாமே வந்து இங்க பேன் பண்ணி வச்சிருப்பாங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல. இது ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஃபாரஸ்ட்ல ட்ரைபல்ஸ் வந்து இருப்பாங்க. அதாவது அந்த காட்டுவாழ் மக்கள் எல்லாம் வந்து இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் அந்த இடத்துல வந்து இருக்கலாம். அண்ட் அவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணலாம்னா, மரங்களை வெட்டலாம், ஆடு மாடுகளை மேய விடலாம், அண்ட் ஹண்டிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரைட்ஸ் எல்லாம் வந்து இந்த லோக்கல் கம்யூனிட்டிஸுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதான் வந்து ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்ங்கிறது. நெக்ஸ்ட், இந்த ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்றதுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் மெஷர்ஸ் எல்லாம் வந்து டேக்கன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெஷர் வந்து அஃபாரஸ்டேஷன். டீஃபாரஸ்டேஷன்னா மரங்களை வெட்டுறது, ஃபாரஸ்ட்டை அழிக்கிறது, அதான் டீஃபாரஸ்டேஷன். அஃபாரஸ்டேஷன் அப்படின்னா மரங்களை நட்டு காடுகளா மாத்துறது தான் வந்து அஃபாரஸ்டேஷன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இந்த அஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா, அஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வன் மஹோத்சவ். அதாவது வனம் அப்படின்னா காடு, அண்ட் மஹோத்சவ் அப்படின்னா அங்க நடக்கக்கூடிய ப்ரோக்ராம் ஆக்டிவிட்டீஸ். என்னென்னலாம் பண்றாங்கன்னா, ட்ரீஸை வந்து பிளான் பண்றாங்க, ப்ரொடெக்ட் பண்றாங்க வித் மல்டிபிள் யூசஸ். இதனால என்ன ஆகுது, அந்த கிரீன் கவர் ட்ரீஸ் பிளான்ஸ் எல்லாமே வந்து திரும்ப ரீஸ்டோர் வந்து பண்றாங்க. அண்ட் அடுத்த பாயிண்ட், ட்ரீஸை வந்து இங்க டெஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடாது. இட் ஷுட் பி கர்டெயில்டு. ஸோ அதை வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் மெஷர் வந்து சோஷியல் ஃபாரஸ்ட்ரி ப்ரோக்ராம். இந்த சோஷியல் ஃபாரஸ்ட்ரி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது லார்ஜ் ஸ்கேல்ல அண்டர்டேக்கன் பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா பப்ளிக் ஆக்டிவா பார்ட்டிசிபேஷன் பண்றாங்க. அண்ட் ஒரு காமன் லேண்ட் வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணி அந்த காமன் லேண்ட்ல இருந்துதான் ஃபயர்வுட்டு, ஃபாடர், டிம்பர் இதெல்லாமே வந்து எடுத்துக்கிறாங்க ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த ரூரல் கம்யூனிட்டி. அதாவது ஃபாரஸ்ட் மேல எந்த ஒரு கையும் வைக்க மாட்டாங்க. ஃபாரஸ்ட்ல போய் மரத்தை வெட்டுறது, ஹண்ட் பண்றது, இந்த மாதிரி எந்த வேலையும் பண்றது கிடையாது. பட் ஆனா அவங்களுக்குன்னு ஒரு காமன் லேண்டை வச்சுக்கிறாங்க. அந்த ரூரல் கம்யூனிட்டி பீப்புள் எல்லாம் காமன் லேண்டை வச்சுக்கிட்டு, அப்ப அந்த லேண்ட்ல இருந்து அந்த ஃபயர்வுட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க, ஃபோடர், டிம்பர் இதெல்லாமே வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது, ஃபாரஸ்ட் மேல இருக்கக்கூடிய ப்ரெஷர் அப்படிங்கிறது குறையுது. அண்ட் தே ஆர் சேஃப்கார்டிங் த ஃபாரஸ்ட் ஃபார் த ஃபியூச்சர் ஆஃப் ட்ரைபல்ஸ். அப்ப அடுத்தடுத்து அந்த மலைவாழ் மக்கள்லாம் வந்து இருக்கணும் இல்லையா, ஃபாரஸ்ட்ல சர்வே ஆகணும் இல்லையா, அப்ப அவங்களுக்காண்டி இந்த ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது பாதுகாக்கப்படுது.
நெக்ஸ்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் மெஷர் வந்து ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் த்ரூ லாஸ். அதாவது ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்றதுக்கு, ப்ரொடெக்ஷன் பண்றதுக்கு என்னென்ன லாஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். அப்போ இதுக்காண்டி அவங்க ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் லாஸ் அண்ட் பாலிசிஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ட்ரிஞ்சன்ட் லாஸ் அப்படின்னா ரொம்ப கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க டு கன்சர்வ் அண்ட் ப்ரொடெக்ட் த ஃபாரஸ்ட். என்னென்ன லா அப்படின்னா நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி in the year 1952 and 1988 and Forest Conservation Act in the year 1980. Next in the topic oda last part, more to know CHIPCO movement na enna. CHIPCO movement அப்படிங்கிறது ஒரு நான் வயலண்ட் அஜிடேஷன், அதாவது ரொம்ப சண்டையெல்லாம் போட்டு எதுவும் பண்ணாம ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ப்ரொடெக்ட் வந்து இங்க பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து நான் வயலண்ட் அஜிடேஷன் அப்படிங்கிறது. எந்த இயர் பண்ணாங்கன்னா 1973ல. இந்த CHIPCO மூமெண்டோட எய்ம் என்னன்னா ட்ரீஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அண்ட் கன்சர்வ் பண்ணணும். இதுதான் இந்த மூமெண்டோட எய்ம். இந்த மூமெண்டான CHIPCO இருக்கு இல்லையா, இது வேர்ட் எம்ப்ரேஸ் அப்படிங்கிற இந்த வேர்ட்ல இருந்து தான் வந்திருக்கு. அதாவது ஒரு பொருள் நமக்கு பிடிச்சிருச்சு, ஒரு பர்சன் நமக்கு பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனோட அவங்கள ஹக் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் எம்ப்ரேஸ்ங்கிறது. ஸோ ஏன் இந்த வேர்ட்ல இருந்து இந்த நேம் ஆன CHIPCO வந்திருக்குன்னா, வில்லேஜ்ல இருக்கக்கூடிய ட்ரீஸை வந்து கட் பண்ண வரும்போது அங்க இருக்கக்கூடிய வில்லேஜஸ் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா ட்ரீஸை வந்து ஹக் பண்றாங்க, என்சர்க்கிள் பண்றாங்க, ட்ரீஸை கட் பண்ண விடாம. ஸோ அதனாலதான் இந்த மூமெண்ட்டுக்கு வந்து CHIPCO மூமெண்ட்டுங்கிற பேர் வந்து வந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா வில்லேஜஸ் வந்து ட்ரீயை சுத்தி என்சர்க்கிள் பண்ணி நிக்கிறாங்க, மரத்தை வெட்ட விடாம. அண்ட் இங்க ட்ரீஸை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன விட்டுங்க, அதுக்கப்புறம் மரத்தை வெட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி ட்ரீஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஸோ இந்த CHIPCO மூமெண்ட் அப்படிங்கிறது எங்க ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட் ஆச்சுன்னா சமோலி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நவ் அந்த இடம் வந்து உத்தரகண்டா இருக்கு. அண்ட் இந்த CHIPCO மூமெண்ட்டுக்கு மேஜர் விக்டரி அப்படிங்கிறது எப்போ கிடைச்சிச்சு அப்படின்னா 1980ல 15 இயர்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க ஆன் கட்டிங் ட்ரீஸ் இன் த ஹிமாலயன் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோவில் ஃபாரஸ்ட்னா என்ன அண்ட் ஃபாரஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன, டீஃபாரஸ்டேஷன்னா என்ன, டீஃபாரஸ்டேஷனால் என்னென்ன எஃபெக்ட்ஸ் விளைவுகள்லாம் நம்ம சந்திக்கிறோம், அண்ட் ஃபாரஸ்ட்டை வந்து எப்படி கன்சர்வ் பண்ணுறது, அதுக்குரிய 3 இம்பார்ட்டன்ட் மெஷர்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அண்ட் ஆல்சோ அட் லாஸ்ட்டாக CHIPCO மூமெண்ட்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ஐ ஹோப் இன்னைக்கு பார்த்து இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ், ப்ளீஸ் டு கமெண்ட், லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, தம்ஸ் அப், ஷேர் அமோங் யோர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இது வரைக்கும் நான் ஒயிட் போர்டை யூஸ் பண்ணி டீச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த 10th வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி முடிஞ்சிருச்சு, பயாலஜி தான் வந்து இருக்குது. மெயின்லி வந்து டயக்ராம்ஸை யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால ஸோ நான் இந்த மாதிரி பயாலஜிக்கு டீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டெப் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். பட் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நான் டீச் பண்ண மாட்டேன். போர்டு யூஸ் பண்ணி டீச் பண்ண வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக போர்டு தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த யூனிட்டில் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய அதர் டாபிக் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் எல்லாம் வந்து கொடுத்துருக்கேன். இந்த இயர் நான் கிளாஸ் 10 வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு வரேன். அண்ட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக கிளாஸ் 6 to கிளாஸ் 9 வீடியோஸும் போட்டிருக்கேன். அது எல்லாமே என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கடுத்து வரக்கூடிய டாபிக் வந்து பார்க்கலாம். See you soon again in next video. Thank you for watching.